ஜெஃப்ரியோட கேம் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கா, அவர் வர கிளாப்லாம் ஆர்கானிக்கா அதெல்லாம் எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் ஜெஃப்ரி இஸ் த ஜீரோ இன் தட் ஹவுஸ் அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் ஆகுது. பேசிக்கலா ஜீரோ அப்படின்றத விட அவருடைய அந்த ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் தி கேர்ள் கண்டஸ்டன்ட் ரொம்ப க்ளோஸாவும் இருக்கு. டப்புன்னு பார்த்தா எரிச்சல் விட்டுற மாதிரி ஒரு பிஹேவியர் பண்றாரு. அது நல்லா இல்ல அப்படின்ற மாதிரி தோணுது அஸ் அ நார்மல் ஹியூமன் பீயிங்கா. தீபக் வந்து இன்னொரு பக்கம் ரூடு அரகண்ட் அப்படி பண்றாருன்னா இவர் இப்படி பண்றாரு. இது பேசிக்கலா காரணமா நான் எதை பாக்குறேன் அப்படின்னா, இந்த 6 பேர் 7 பேர் ஒன்னா சேர்ந்து உட்காந்துக்கிட்டு எல்லா பொண்ணுங்களை பத்தி டீ கடையில உட்காந்து விஜய் சேதுபதி சார் சொன்ன மாதிரி டீ கடையில உட்காந்து பேசுற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள இவங்க பேசி ஒவ்வொரு பெண்களை பத்தியும் இவங்க பேசி அந்த கமெண்ட் அடிச்சு ஒவ்வொருத்தங்களையும் மட்டம் தட்டி இதை வந்து ஒரு வேலையாவே பண்றதுனால என்ன நடக்குதுன்னா, மக்களே அவங்க மைண்ட் வந்து ஈஸி ஆயிடுது. எல்லாருக்கிட்டையும் இதை பண்ணலாம், மத்த 7 நாள்ல தனியா கூட அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ்க்கு அவங்க தள்ளப்படுகிறார்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுது மக்களே. சிக் ஷாம்புவில் உள்ளது ஃபிளாக்ஸீட் புரோட்டீன் மற்றும் பிளாக் டீ. கூந்தலை ஆக்கிடும் 2x ஸ்ட்ராங்கர் மற்றும் ஷைனி பிளாக். சிக் ஸ்ட்ராங் அண்ட் பிளாக் ஷாம்பு.